ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். நம்ம நந்தினியை வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும், நந்தினிக்கு பிடிச்ச விஷயத்த எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா சார் பிடிக்காத விஷயத்த பண்ணிட்டுருக்காங்க. ஆக்சுவலாக அதுவும் வந்துட்டு அழகானது தான். ஏன்னா வந்து நம்ம நந்தினியை வந்துட்டு கேக் வெட்ட வைக்கிறதும், அதுக்கப்புறம் கிஃப்ட் கொடுக்கறதும், அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு இளவரசி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி அறிவிச்சிருந்தாலும் நம்ம நந்தினிக்கு பிடிச்சது அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நந்தினியோட ஃபேமிலி மட்டும்தாங்க. அதனால தான் வந்துட்டு நம்ம நந்தினியை வந்துட்டு சந்தோஷப்படுத்த முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு. என் நந்தினியுமே வந்துட்டு சொல்கிறாங்க, விஜய் அக்கா கிட்ட நானும் ஒரு நாளும் இந்த வீட்டிலேருந்து தப்பிச்சு எப்படியாச்சும் என் குடும்பத்துக்குள்ளே சேர்ந்துன்னு பார்க்குறேன், ஆனால் நடக்கலையேக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன் நந்தினி அப்படி நினைக்கிறேன், இப்பதான் வந்துட்டு சூர்யா அண்ணா உன்னை நல்லா பாத்துக்கிறாங்களா, அப்புறம் என்ன அப்படின்னு கேட்கும்போது, அக்கா அவங்க வந்து பாத்துக்கிறாங்க இல்லைன்னு சொல்லலாம், ஆனா அது பாத்துக்கிறது எல்லாமே வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால அவங்க அம்மாவோட வந்து கோபம் முழுக்க முழுக்க வந்து என் மேலே திரும்புது. அதுக்கு என்னை பார்த்துக்காம நான் பாட்டுக்கு ஒரு மூலையில் இருந்தால் கூட நிம்மதியாக இருப்பேனேக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, அவர் வந்துட்டு சூர்யானை வந்துட்டு அவங்க அம்மாவை பழிவாங்கிறதுக்கு ஒன்றும் பண்ணல நந்தினி, உன் மேலே உண்மையாலுமே அன்பு வந்துடுச்சு, அதனால தான் இவ்வளோ பண்ணுறாங்க, உனக்கு தெரியலையா இவ்வளோ மாற்றம் வந்துட்டு சூர்யானுக்குள்ளே வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அப்போ தான் நம்ம நந்தினி யோசிக்கிறாங்க, ஆனால் நீங்கள் சொல்கிறதுமே உண்மைதாங்க, எனக்குமே வந்து அப்படி தோணுச்சு தான், ஆனால் எனக்கு அதுவே வந்துட்டு பயமாக இருக்குது. ஏன்னா சுந்தரவல்லி ரொம்ப ரொம்ப மோசமானவங்க, அவங்கள போய் பகச்சிக்கிட்டா சூர்யா வந்துட்டு ஏதோ அவங்களுக்குள்ளே அவங்களும் அடிச்சுப்பாங்க பிடிச்சிப்பாங்க, இதில் நான் நடுவில் வந்து எதனா பிரச்சனைனா நல்லாவே இருக்காதுக்கா, நான் இதுலேருந்து எப்படியாச்சும் வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி நினைக்க நந்தினி, கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாகிடும், கொஞ்சம் மட்டும் பொறுமையாயிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. உடனே விஜய் போயிட்டு சூர்யா கிட்ட, அண்ணா நீங்கள் ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்கண்ணா, நந்தினிக்கு வந்து அவங்க ஃபேமிலியை மட்டும் ஒரு வாட்டி வர வச்சோ இல்லை பார்க்கறதுக்கு கூப்பிட்டு போய் எதனா ஒன்று பண்ணுங்கண்ணா, அப்போ தான் நந்தினி சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லும்போது, உடனே சூர்யா போய்ட்டு அருணாச்சல கிட்ட சொல்கிறாங்க, டாடி இந்த மாதிரி வந்துட்டு நந்தினிக்கு அவங்க குடும்பத்தை பார்க்கணுமா, நீங்கள் உடனே ஃபோன் போட்டு வர சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே வந்து சரிடா அப்படின்ற மாதிரி, ஏன்னா சூர்யாவோட சந்தோஷமா அருணாச்சல ஐயாவோட சந்தோஷமா, அதனால சரிடா நான் உனக்காக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் போட்டு சிங்கார உடனே கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னாச்சு ஐயா, பயமாக இருக்கையா, பதட்டமாக இருக்கையா, என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பதட்டப்படாத பயப்படாத, ஒன்றும் இல்லை, நீ கிளம்பி மட்டும் வந்தால் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. நம்ம சூர்யா சார் உடனே வந்துட்டு, என்ன நீங்கள் என்னென்னமோ சொல்கிறீங்களே அப்படின்ற மாதிரி நினைக்க, உடனே வந்து இல்லை நீங்கள் கிளம்பி மட்டும் வாடா, நான் சொல்கிறத மட்டும் கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஐயா நீங்கள் எதை சொல்கிறீங்க, அதனால் நான் கிளம்பி வர்றேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. ஆனால் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரில, ஏன்னா சுந்தரவல்லி எவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இவ்வளோ நாள் நடக்கிறது வேறு, ஆனால் இப்போ நடக்கிறது எல்லாமே வந்து டோட்டலாக வேறு. இதனால் வந்துட்டு சுந்தரவல்லி என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும்.